சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 16ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக சின்ன சின்ன தொல்லைகள் வந்து நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு வீடு, நிலபுரங்கள், வாகனங்கள்ல ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் ராகுன்னா அது பேரு அகோர வீரபத்ரர். அவ்வளோ கோபம் வருமாமா. அதனால முடிஞ்ச அளவுக்கு கோபதாபங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. வண்டி வாகனங்கள், அதே மாதிரி கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும். உடம்பு ஹீட் அதிகமாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல பயங்கர குடைச்சல். சில பேருக்கு வேலைகள்ல டிரான்ஸ்ஃபர், இருக்கிற வேலையில வேணும்னே குடைச்சல் கொடுக்குற ஆட்கள் இருப்பாங்க. அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். ரெண்டாவது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணா நம்ம யதார்த்தமா பேசக்கூடிய விஷயங்களை கூட ரொம்ப கோபமா பேச வைக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆக்ரோஷம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, அது புதன் வீட்டில் இருக்கிறதுனால டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாங்கிற எண்ணம், அது சம்மந்தப்பட்ட பேச்சு, இதெல்லாம் இன்றைய கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். லைஃப்பில் இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம்ங்கிறது தெய்வ அனுகிரகம். அதில் அவிட்ட நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறது. சந்திரன் லக்னத்திலே செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். பொதுவாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மின்னல் வேகத்தில் செய்வீங்க. மின்னல் வேகம்னா என்ன அர்த்தம்? எந்த விஷயத்தையுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்து முடிப்பீங்க. எண்ணங்களும் சரி, உங்கள் வேலையும் சரி, ஒரு செயல்பாடுகளும் சரி, எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற ஆண்களுக்கு சிறந்த நாளாக இருக்கப்படுது. வண்டி வாகனங்கள், தூர பிரயாணங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாயோட நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் பெண்கள் உங்க வாழ்க்கை துணையினுடைய ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல கவனமா இருக்கணும். தேவையில்லாத வீண் விவாதம், சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. சனி செவ்வாய் காம்பினேஷன், தட்ஸ் கால்ட் ஆக்சிடென்ட்ஸான ஸ்தானம். அதனால வண்டி வாகனங்களும் ரொம்ப கவனமா போகணும். வாழ்க்கை துணையை ரொம்ப ஹெவியா, அதாவது முடிஞ்ச அளவுக்கு அவங்களை நல்லா பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய நாள் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை, கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்ர பார்வையில் இன்னையும் உங்களுடைய சூரியன் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுதான் உண்மை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்துல சனி செவ்வாய். ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துங்க. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பார்க்குற மனுஷங்கள்லாம் ஒரு மாதிரி குடைச்சல் கொடுக்குற மனுஷங்களாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். வயிறு உபாதைகள், அடி வயிறு, உஷ்ணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பக்குவ நிலையில் இருக்கிறது, சாந்த நிலையில் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கிறது. 1. ரெண்டாவது, உங்களுடைய 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீண் விவாதம், பகை, வன்மம், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு வரும். ஒரு சில பேர் கடன் தொல்லைகளால் அவதிப்படுவது, வேலையில பயங்கர குடைச்சல் கொடுக்குற ஆட்களோட இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் போராட்டத்தை தான் இருக்கும். போராட்டம் பண்ணி லக்னத்துல சுக்கிரன் இருக்கனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். ஆனாலும் இந்த போராட்ட குணத்தை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் விட்டு கொடுத்து போவது நல்லது. வீடு மாற்றம், இடமாற்றம், இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் குடைச்சலாக தான் இருக்கும்.
அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முதல் சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஹீட் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உடம்பு ஹீட் அதிகரிக்கிறதுங்கன்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி நாட்களில் நிறைய இளநீர் குடிக்கணும். ஏன்னா சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார், சனி வக்கரம் பெற்றிருக்காரு. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எது? 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்துல பொதுவாக இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக உடம்புல ஹீட் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையில்லாத கஷ்டங்கள், ஒரு சுமை, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிகளோட நட்பு பாராட்டுவது நல்லது. தேவையற்ற மனக்கசப்புகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்துல சந்திரன் சனி வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரனா மாத்ருகாரகன், அம்மா, நிலப்பொருள்கள், அதே மாதிரி ரத்த பந்த உறவுகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால யாருக்கெல்லாம் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கோ கரெக்டாக மருந்து மாத்திரை போட்டுங்க. சனி வக்கரமாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாத மாதிரி காட்டும். ஸோ அந்த கோக்குமாக்கு வேலைகள்லாம் பண்ணணும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லா வாக்கிங் போகிறது நல்லது. 4ஆம் இடத்தை உடைக்கணும்னா நீங்கள் 3ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கீப் வாக்கிங், திங்ஸ் வில் பி ஆல் ரைட். இன்றைய நாள் பிளான்லாம் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை பிடிச்சி பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் கருத்துப்படாதீங்க, நல்லபடியாக முடிஞ்சிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதரருக்கான ஸ்தானம். ஏன் சகோதரர்? இன்றைய நாள் சந்திரன் இந்த நட்சத்திரம் அவிட்டம் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக போகணும். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது, அவங்களுடைய குழந்தைகளுடைய ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரி, எனக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கூடாது. 2வது, அனாவசியமான விஷயங்கள்ல நீங்கள் மொபைல் கம்யூனிகேஷனை வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நேரில் போய் உட்காந்து பேசுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அது 2ஆம் இடமா இருக்கிறதுனால இந்த நாள் பேச்சில் கவனம் தேவை, அதிகப்படியான கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் ஃபேமிலிக்குள்ள டிஸ்பியூட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது. நிறைய பேருக்கு பண வரவுகள்லாம் தாராளமாக இருக்கும். அதான் இருக்கிறதுல ஆச்சரியமான விஷயம்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து வீடு, நிலப்பரங்கள், வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக எடுத்து கொடுக்குறாரு. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும். என்னால் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை கரெக்டாக முடிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்துல சந்திரன் சனி வக்கரம் பெற்று 2மே உட்கார்ந்துருக்கும். ஸோ பேசிக்கலா லக்னத்துல இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் உட்கார்ந்துருக்கும் பொழுது வேகம் விவேகம் 2மே இருக்கும். அதனால் எதை சூஸ் பண்ணுறது நீங்கள் தான் பார்க்குறீங்க. என்ன கேட்டால் நீங்கள் வேகமாக தான் அதிகமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதனால் நிறைய பேருக்கு வீடு, மனை, வாகனங்கள், சந்தோஷமான பயணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை பழு சத்த அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வரையஸ்தானத்துல சந்திரன் சனி வக்கரம் இருக்கு. ஸோ பேசிக்கலி படுக்கை, தூக்கம், அதெல்லாம் பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம், சோம்பல் அதிகமாக இருக்கலாம், ஒரு மாதிரி லோன்லி ஃபீலிங்லாம் அதிகமாக இருக்கலாம். பட் ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆன்மீகத்தை தவிர வேற எதுவுமே உங்களை நல்லா படுத்த முடியாது. ஸோ கால் பாதங்களில் ஒரு சில பேருக்கு வலி வேதனைகள் நிவர்த்தி ஆகலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை மாறலாமா அப்படிங்கிற எண்ணம்
ஒன்றுமே இல்லாதெல்லாம் ஓவராக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. விட்டு கொடுங்க போதும், வேறு ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஒன்லி அ டே. அந்த டேக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆகிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறமும் ஆஷ் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.